கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து மிகப்பெரிய நெருக்கடி வந்து மணி பிரதர்ஸும் சிவி சண்முகம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸ் ஜேலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்க லைவ்லாம் போயிட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பரமக்குடி போகும்போதோ இல்லை வந்து ஏர்போர்ட்டில் மதுரையில் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கொடியேற்றம் இந்த இந்த மாதிரி நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து எடப்பாடிக்கு வரவேற்பு கொடுக்கும்போது வந்து கொடுக்கவே இல்லை, அதை லைவில் போடல. இப்போ இந்த ப்ரோட்டோக்கால் படி பார்த்தீங்கன்னா அதிமுக நியூஸ் ஜேல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிகழ்வுகளை காமிக்கிறதும் அதுக்கப்புறம் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் காமிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டோக்கால். அப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க கண்ட்ரோலில் தான் இந்த வந்து நியூஸ் ஜேவே இருக்கனால எடப்பாடியால் ஒன்றும் பண்ண முடியல. எடப்பாடியோட லைவ் பார்த்தீங்கன்னா காமிக்க மாட்டுறாங்க நியூஸ் ஜேலையே அப்படின்ற மாதிரி ஒரு புகழ்ச்சி போயிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரீசெண்டாக ஒரு நிகழ்வுகளை பேசிகிட்டு இருக்கார், அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை பேசிகிட்டு இருக்காரு. அவர் தான் லைவ் காமிக்கவில்லை, அரை மணி நேரம் கழிச்சு தான் காமிச்சாங்க. அதுக்கு முன்னாடி என்ன லைவ் காமிச்சிருந்தாங்கன்னா எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்கெல்லாம் வந்து நார்மலாக கோயில் போயிட்டு இருப்பாங்கல்ல அந்த லைவ் காமிக்கிறாங்க. ஸோ இங்கே மிகப்பெரிய நெருக்கடி பார்த்திங்கன்னா நியூஸ் ஜேல கொடுக்குறாங்க. ஸோ அந்த தாக்கம் பார்த்திங்கன்னா எல்லா உறுப்பினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சுன்ற மாதிரி தான் வந்து தெரியுது. எல்லாருமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிகழ்வுகளை பார்க்க நியூஸ் ஜேல தான் போய் வந்து தட்டி பார்ப்பாங்க. அப்போ நியூஸ் ஜேலையே பார்த்திங்கன்னா எடப்பாடி பற்றி காமிக்கலைன்னா அப்போ உள்ள புகைச்சல் இருக்கிறது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா சுதந்திர தின அன்னைக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் நிகழ்வுகள் அவர் வந்து கொடியேற்றுறது போடாமல் ஸ்டாலின் கொடியேற்றுறது பார்த்திங்கன்னா நியூஸ் ஜேல போயிட்டு இருந்துச்சு. இது எல்லா தொண்டர்களுக்கும் அதிர்ச்சி. எடப்பாடி பழனிசாமி கொடியேற்றுறாரு, அது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து காமிக்கலைன்ற மாதிரி. இது வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா இந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் வந்தோம் அப்புறம் எடப்பாடியோட நிகழ்வுகள் அவர் தானே பொதுச்செயலாளர், அவர் நிகழ்வு தான் போடுவார், எப்பயுமே போடுவாங்க அந்த அதிகாரத்தின்படி. அதுக்கப்புறம் ரெண்டாம் கட்ட தலைவர் இதே ஜெயலலிதா இருந்தால் எல்லாரையும் பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு நீக்கியிருப்பாங்க. எடப்பாடியோட கண்ட்ரோலில் கட்சி இல்லைன்றது இதன் மூலமே தெரியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.